கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? காலையிலேயே ஆயத்தமா இருந்திருப்பீங்க, நேற்றே ஆரம்பிச்சிருப்பீங்க. நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே உபவாசத்தோடு வருவோம். ஸோ அந்த 2 மணி நேரம் முழுமையா ஆண்டவருக்காக செலவழிக்கணும். நிச்சயமாக உங்க இருதயத்தின் வாஞ்சையை, விருப்பங்களை தேவன் தாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக நிறைவேற்றுவாராக. யார் யார் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு பேனாவும் நோட்டும் கையில் எடுத்துக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே வேத வசனம் தான். வசனத்துல ஜீவன் இருக்குது. அது நம்மோட இன்னைக்கு இடைபெட போகிறது. அது உயிருள்ள தேவனுடைய வார்த்தை. அது ஜீவனாக இருக்கிறது. சரி, ஓகே. அதனால யாரும் கையில நோட் புக்கும் பேனாவும் எடுத்துக்கங்க. நல்லது. கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல வந்தோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் 4 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. கூடிய மட்டும் நெக்ஸ்ட் ஜெப குறிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம்னு என்னுடைய வாஞ்சை. 10 பேர் இருந்தா 10 பேரும் ஜெபம் இல்ல. ஜெபித்தவே சகோதரர் 2 ஜெப குறிப்பு ஜெபிச்சாங்க. வில்லியம் யார் ஜெபிக்காதனால அவங்க ஜெபிச்சாங்க. 10 பேரும் ஜெபித்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால ஜெபிக்கிறதுக்கு முந்திக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை குறித்து, வேத வசனத்தை குறித்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. அது மோட்டிவேஷனுக்காக நம் அனைவருக்கும் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நம்மில் பலருக்கு காலையில் எழுந்தவுடன் பைபிள் படிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் மொபைலை பார்ப்பதற்கு நேரம் அதிகமாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸோட பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. நம்முடைய வரவு செலவு கணக்குகளை பார்ப்பதற்கும் நேரம் இருக்கிறது. தங்கம் விலை வரலாறு காணாதவாறு ஏறிக்கொண்டே போகிறது. அது எப்படி வாங்கலாம், எப்படி சேமிக்கலாம், இந்த எண்ணமும் மேலோங்கி நிற்கிறது. பண்டிகை காலம் வருகிறது. அதற்கு துணி எடுக்க வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், லேப்டாப் வாங்கணும், வாஷிங் மிஷின், டிவி கூட இப்ப அட்வான்ஸ் மாடலுக்கு வந்துருச்சு. இப்படியெல்லாம் யோசிப்பதற்கு இன்று அதிகமான நேரம் இருக்கிறது. ஆனால் பைபிள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட மனதிலே எழுவதே இல்லை. காரணம், வேத வசனத்திற்கு நாம் யாரும் பயப்படுவது இல்லை, நம்புவது இல்லை. வசனம் சபைகளிலே பிரசங்கிக்கும் பொழுது கேட்கிறோம், உற்சாகம் அடைகிறோம், நன்றாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் உலக காரியம் நம்மை ஈர்த்து விடுகிறது. வேதம் வாசிப்பதை 2வது பட்சமாக வைக்கிறோம். இப்படி வேத வாசிப்பை நாம் புறக்கணிக்கிற போது நாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நிற்கிறோம். அதற்கு வேத வசனத்தில் இருந்து ஒரு உதாரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள் நண்பர்களே. ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தான் சவுல். அதனால் ராஜ பதவி பறிபோனது. சவுலை ராஜாவாக்கியதற்காக நான் வருந்துகிறேன். அவன் என் வார்த்தையை புறக்கணித்தான், அவன் என் வார்த்தையின்படி நடக்கவில்லை என இயேசுவே மனம் கசந்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11. இந்த வேதனையை தேவன் சாமுவேலிடம் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்வார் என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். சிந்திப்போம், மீண்டும் வேத வாசிப்புக்கு திரும்புவோம், ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம், 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுவோம், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம். அருமையான சகோதரர்களே, இது எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. ஒரு விசை என்னை செல்ஃப் அசஸ்மெண்ட், தற்பரிசோதனை செய்து கொள்ள அது மிக மிக உதவியாக இருந்தது. நிச்சயமாக இந்த மோட்டிவேஷன் நம்ம அனைவருக்கும் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய தாவீது ராஜாவை தான் நாம் உதாரணத்துக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையிலே. தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்களை தான் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் தேவனோடு நெருங்கி ஜீவித்தார் என்பதை
முழு சங்கீதத்திலும் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஸ்தோத்திரம். தாவீதுடைய அனுபவம், காலையில என் சத்தத்தை கேளுங்கப்பா, காலையில உமக்கு நேரம் வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவரே. சகோதரர் ஜான் பனியன் இப்படியாக சொல்றாங்க, அதிகாலையிலே தேவனை தேடி ஓடுபவர்கள் அந்த நாளிலே தங்கள் அலுவல்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னத்தை எளிதாக உணர்வார்கள். காலையில தேவனை தேடி ஓடிட்டோம்னா அன்னைக்கு நாள் முழுதும் காலையிலிருந்து ராத்திரி பெட்ல போற வரைக்கும் ஒரு அமைதியான, ஒரு பீஸ்ஃபுல், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மளை ஆளாக்கிடுவாங்க. இன்னொரு பால் யாங்கிசோ சொல்றாங்க, 1 மணி நேரமாவது ஜெபிக்காதவன் விசுவாசி கிடையாது. 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறவன் விசுவாசி இல்ல. 2 மணி நேரமாவது ஜெபிக்காதவன் ஊழியக்காரனும் அல்ல. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 1 மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு ஜெபிக்கலைன்னா நம்ம விசுவாசின்னு சொல்லவே கூடாது. அதுல எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? வேற வழி இல்லை. நான் ஒரு பிலீவர் என்று மற்றவர்களிடத்திலோ வீட்லயோ சபையிலயோ சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம ஜெபிக்கணும். அது குடும்பத்து ஜெபத்துல அது சேராது. சங்கீதம் 14:2 ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்றாரு பாருங்களேன், வசனத்தை வாசிப்போம். 14:2 தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம், என்னை உண்மையாக தேடுகிற உணர்வு யார்கிட்டலாம் இருக்கு. 2 நாளாம் 16:9 எப்படியா சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கு. பாருங்களேன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உத்தம இருதயத்தோடு, உண்மையான மனதோடு, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து யாரெல்லாம் தன்னை தேடுறாங்க என்று அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா? அவர் என்னை பார்க்க வேண்டுமேயானால் நான் உத்தம இதயத்தோடு அவரை தேடணும். சங்கீதம் 4:3 எப்படியாவது சொல்றாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பர்சனல் பிஏ யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டாராம். அது மாத்திரமல்ல, தான் செய்ய போவதை அவனுக்கு காட்டுவார், பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லி தருவார். யார்கிட்ட? பக்தி உள்ளவன்கிட்ட மாத்திரம். தாவீது சொல்றாங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவர் என்னை கேட்டார் அப்படின்னு சொல்றார். நம்ம சாமுவேல் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30ல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்றார். பாத்தீங்களா? அவரை கனம் பண்ணுவதுன்னா என்ன? வேத வசனத்தை வாசிப்பது, தியானம் பண்ணுவது, அதிகாலையில் எழுந்திருப்பது, நேரம்பட தரித்திருப்பது, அவருடைய கவனத்தை ஈர்ப்பது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, இதுதான். அது சொல்றாரு, நீங்க என்னை கனம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன்,
நீங்க என்ன அசட்டை பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் உங்களை அசட்டை பண்ணிடுவேன். இவ்வளவு கஷ்டமான வார்த்தை பார்த்தீங்களா? எச்சரிக்கையா இருக்கலாமா? ஸ்தோத்திரம். நீங்க கையில நிச்சயமாக ஒரு நோட் புக்கும் பேனாவும் வச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வேத வசனத்திலிருந்து வழியே போய்கிட்டே இருக்க போறோம். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம் இப்படியாக சொல்லுது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளிலே நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. வேத வசனங்களை என்ன செய்யணுமா? சும்மா மனப்பாடம் பண்றது அல்ல, ஆராய்ந்து பார்க்கணும், ஒத்து பார்க்கணும். இந்த வசனம் என்கிட்ட என்ன சொல்லுது, ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், என்னுடைய பிரசன்ட் நிலைமை இன்னைக்கு என்ன, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என் நினைவுகள், பேச்சுக்கள், செய்கைகள், கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்றார். அப்ப வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னது? அனித்தியமான ஜீவன், எட்டர்னல். நித்திய ஜீவனை தேவன் யாருக்கு வச்சிருக்கிறாரா? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு மாத்திரம்தான். நம்ம அடிக்கடி கேட்ட சங்கீதம் 1:3 சண்டே ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம், மனப்பாடமா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அப்படியே அதை அலசி நிதானமா நிறுத்தி பார்ப்போமே ஆனால் நமக்கு பிடிச்சமானது என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல எஜுகேஷன், ஸோ நல்ல ஹாஸ்டல்ல தங்கியது, நல்ல ஃபுட்டு, என்னென்னமோ அப்ளிகேஷன் நிறைய வச்சிருப்போம். அதெல்லாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, நான் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? அப்படி ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திற்கும் பின்னால ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன கண்டிஷன்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து. அங்க நம்ம யார்கிட்டயாவது ரொம்ப பிரியமா இருந்தா என்ன செய்வோம்? அடிக்கடி போன் பண்ணி பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நான் வீட்டுல நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ், பிளட் ரிலேட்டிவா இருக்கட்டும், அல்ல உயிர் நண்பனா இருக்கட்டும், அடிக்கடி போன் பண்ணி பேசுவோம். பிரியா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அவனை எங்கேயாவது சர்ச்சில் பார்த்தா கூட அப்படி திரும்பி போயிடுவோம். கல்யாண வீடு, உறவு வீடுகளை பார்த்தா கூட அங்கிட்டு போயிடுவோம். பிரிய இருந்தா வாலண்டியர் நம்மளே, என்ன என்னை கண்டுக்காம போயிட்டீங்க, என்ன பத்தி நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, என்ன மாமா என்னை பார்க்காம போயிட்டீங்க, என்னங்க அத்தை சொல்ற இல்லையா? பிரிய இருந்தா அவங்க என்ன பேசினாலும் மறந்து மன்னிச்சிருவோம். பிரிய இல்லைன்னா லைட்டா திரும்பி பார்த்தாலே இவங்க என்னத்தான் பாக்குறாங்க, முறைச்சு பாக்குறாங்க. இந்த பிரதர் என்ன பார்த்து விஷ் பண்ண மாட்டேன்றாரு, விஷ் பண்ணாம போயிடுறாரு. பிரிய இருந்தா அவர் விஷ் பண்றாரா இல்லையோ, நம்மளே அட்வான்ஸா போய் பிரதர் குட் மார்னிங் சொல்லி பேசிடுவோம். இதான் பிரியத்துக்குள்ள. அப்ப கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்தா என்ன செய்வோம்? ராத்திரியும் பகலும் வேத புத்தகத்தை எடுத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசித்துக் கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த வசனத்துல உயிர் இருக்கிறது. அப்படி வேத வசனத்தை வாசிக்கிறனால என்ன நன்மை? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல. அப்ப வேத வசனத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன், வேதத்தின் மேல பிரியமா இருக்கிற மனுஷன், அவருடைய வாழ்க்கையில அந்தந்த வேலையிலே அந்தந்த காரியங்கள் தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டே இருக்கும். படிக்கிற காலத்துல படிப்பு, ஜாப்பு, திருமணம், குழந்தை, வீடு எல்லாம் ரொட்டீனா நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவன் தேவனை இறுக பற்றி கொண்டதுனால அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். உபாகமும் 6வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுது. உபாகமம் 6வது அதிகாரம் 9 to 12 ஆண்டவர் சொல்றாங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு வசனத்துக்குள்ள பார்க்கணும். ஆதியாகமம்
யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளை குறிச்சு சொல்றாரு. உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப வசனம் பூராமே ஒரு தீர்க்க தரிசன வசனம், வாக்கு தத்தங்கள் தான். இந்த வசனத்தை வாசிப்பவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் அல்ல, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுவர்கள் மாத்திரம்தான் பாக்கியவான்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப வாசிக்கிறது மாத்திரமல்ல, மெயினா என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் முதல்ல எப்படிப்பட்டதா இருந்தது? யோவான் 1வது வசனத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். அப்ப தேவன் ஒருவர் உண்டென்று அவரை தேடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிற நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வார்த்தை அவர் தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனா இருக்கிறாரு, சகலமும் அவர் கரத்தினாலே வார்த்தையினாலே உண்டானது. அதை நம்பணும், விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? வேதத்தின் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனத்தை நான் நம்புகிறபடியினாலே, விசுவாசிக்கிறபடியினாலே, தேவனை நாம் சேவிக்கிறபடியினாலே, தேவன் நமக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தம். அதிலேயே 12ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். நம்ம யாரு, எந்த ஊர்ல யாரு, நம்முடைய தகப்பன்மார் வெவ்வேறா இருக்கலாம், தாய்மார் வெவ்வேறா இருக்கலாம், வெவ்வேறு மாநிலங்களிலே பிறந்திருக்கலாம், வெவ்வேறு மாவட்டங்களிலே இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரம், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அவர்கள், அடுத்த வசனம், இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலே பிராவாமல் தேவனால் பிறந்தவர்கள். யார்? நம்மளாம் யாரு? எந்த இனமோ எதுவோ கிடையாது. அது பூமியில நாம் தேவனாலே பிறந்தவர்கள். அடுத்து என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாம்சம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்கிறது? வாசம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அதனாலதான் அந்த வார்த்தை நமக்குள்ளே நம்பிக்கை ஊட்டுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை மறக்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 11 என்ன சொல்றாருன்னா, வேத வசனத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது மட்டும் பத்தாது, நம்முடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தணும். வசனம் சொல்லி இருக்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகின்ற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போஸ்தலர் வழியில பார்க்கிறோம். அந்த ஏலி என்ன பண்ணிட்டார்னா, ஆண்டவர் அவரு தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கல. அதை நம்ம பார்க்கிறோம். எதுல பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல 11ல தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின் 2 குமாராகிய ஒப்புனியும் பினகாசும் மாண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நாளிலேயே ஏலியை மரித்து போனார். 18, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே
ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் சுழித்தவனுமாய் இருந்தான். அவன் பிடரி முறிந்து செத்து போனான். ஒரே நாள்ல அப்பாவும் பிள்ளைகளும் அவுட்டு. ஏலி ஏன் ஒப்பிடி பிரகாசம்? அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு விரோதமான பாவங்களை செஞ்சாங்க. நம்ம வீட்டுல உட்காந்து படிச்சு பாருங்க. சர்ச்சில் ஆலயத்துல என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்கலாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப சிறு வயதிலிருந்தே நம்ம குழந்தைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதான் சொல்றாரு, உன் நிலைக்காலில் எழுதி போடு, வீட்டு வாசல் எழுதி போடு, உன் பிள்ளைங்க போகும்போது வரும்போதும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2:26 என்ன சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருக்கும் சாமுவேல் இப்படிப்பட்டவர் இருந்தாராம், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியம் உள்ளவர்களாக. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யணும் தெரியுமா? நான் உண்டு, என் சர்ச்சு உண்டுங்க, நான் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, நான் உண்டு, பரலோகம் உண்டு, பக்கத்து வீட்டுக்காரு, அடுத்த வீட்டுக்காரு, என் பக்கத்து சீட்ல ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவரு, எதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. இன்னைக்கு அப்படித்தானே சொல்றோம். அப்படி சொல்லியிருந்தா அப்போஸ்தலர் 2:46 இப்படி நடந்திருக்குமா? வசனம் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2:46 41 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தாங்க. ஒன்னஸ். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும், அப்போஸ்தலர் 2:46 அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஐயா, சிஸ்டர், ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்க வேண்டுமேயானால், சபையிலே ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய வேண்டுமேயானால், தேசம் சந்திக்கப்பட வேண்டுமேயானால், என் அலுவலகத்திலே, என் தெருவிலே, என் அக்கம் பக்கத்திலே, என் நண்பர்கள், என் உறவுகள் மனம் திரும்ப வேண்டுமேயானால், வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். நம்ம குறித்து ஜனங்கள் சொல்லணும், இவங்க தேவனுடைய பிள்ளை, இவங்க பேசினா எனக்கு ஆறுதலா இருக்கும், அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சாந்தம் காணப்படுகிறது, எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க, அவங்ககிட்ட கோபமே நான் பார்க்க முடியலையே, அவங்க என் சீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது எரிஞ்செரிஞ்சு பேசவே மாட்டாங்க. ஏஜென்ட் சொல்லணும், சக ஊழியர்கள், தெருக்குள்ள மக்கள் நம்ம குறித்து சொல்லணும். சொல்றாங்களா? சொல்லணும். தினமும் 4-5 அதிகாரங்களை வேத வசனத்தை படிக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிற நல்ல செடியாக கொடியாக இருப்போமா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், நான் அவரிலும் அவர் நம்மிலும் தரித்திருக்கும் பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:22 என்ன சொல்றாரு தெரியுமா? நமக்கு அடிக்கடி கேட்ட வசனம் தான். கனி என்று சொல்லமானா என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். 9 கனிகள். நான் என்னிலும் நான் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை நாம் கொடுக்க முடியும் என்பதுல மாற்று கருத்தே இல்ல. ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிறோமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். 9 கனிகள் நம் வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அது காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி அந்த கனிகள் இருக்குமேயானால், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்தால், இரவும் பகலும் அந்த வேத வசனத்தை தியானம் பண்ணினால், நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், அப்பொழுது நீ புத்திமானாக நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம்
உன் தேவனாய கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட டிராவல் பண்ண வேண்டுமே. ஆனால் வேத வசனத்தினாலே நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள் வீட்லயோ, சபையிலோ, கல்யாண வீட்லயோ, வியாதியஸ்தர் மத்தியிலோ, எங்கேயாவது ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஜெபம் பண்ணினால் வேத வசனத்தை சொல்லிதான் ஜெபிக்கணும். வேத வசனத்தை சொல்லி கோட் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த வசனம் தான் அனுப்பினதை கண்டிப்பாக செய்யும். அது வெறுமனே திரும்பி வரவே வராது. அப்படி சொல்லி ஜெபிக்க இந்த நாளில் நாம் பழகி கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். பாருங்களேன், வக்கீல்கள் வாதாடும் போது என்ன சொல்றாங்க? இபிகோ இந்த சட்டத்தின்படி, இந்த லாவின்படி இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது போலத்தான் நம்மளும் கூட வேத வசனத்தை கோட் பண்ணி இந்த நாள் தொடங்கி வீட்டுல ஜெபித்தாலும் வெளியே செய்தாலும் வசனத்தை சொல்லி ஜெபிக்க பழகி கொள்வோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். வசனம் சொல்லப்படுது. ஒவ்வொன்றையும் விளக்குவதற்கு நேரம் கிடையாது. நான் அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறேன். அது நிச்சயமா அது இன்னொரு நாள்ல பார்க்கலாம். நோட்டு புக் இருந்துச்சுன்னா தயவு செய்து வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். நைட்லாம் உட்காந்து வேத வசனத்தை அங்க எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுனேன். ஏர்லி மார்னிங்கும் செஞ்சேன். ஸோ அது பிரயோஜனமா இருக்கணும்னா உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கு பிரயோஜனமா இருக்குது. ஒரு நோட் புக்ல இந்த வார்த்தையெல்லாம் எழுதிக்கிட்டீங்கன்னா சும்மா இருக்கும் பொழுது அது திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது வசனம் நம்மோடு இடைபடும். சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாவது சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 19:7-11 என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமா இருக்கிறது. அன்றிலும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அப்ப பாருங்களேன், வேத வசனத்தை கை கொள்வதனாலே மிகுந்த பலன். வேத வசனம் பேதையை ஞானியாக்குறது. எப்படி பாருங்களேன், அவன் படிப்பே அறியல, PhD படிக்க வேண்டாம், எந்த காலேஜுக்கு போக வேண்டாம், வேத வசனத்தை வாசித்தாலே முதியோர்களை விட அவன் ஞானம் உள்ளவனா இருப்பானா, விவேகம் உள்ளவனா இருப்பானா. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் அவன் நாவிலே இருக்கிறது, அவன் இருதயத்திலே இருக்கிறது. பாத்தீங்களா? சங்கீதம் 23:1-6 சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும். கர்த்தருடைய பிள்ளைங்க, வேத வசனத்தின் மேலே தாகம் உள்ளவங்க அவங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். இல்ல, வேதம் என்பது செப்பரேட் அல்ல. வேதம் என்பது ஆண்டவர். தேவன் தான் வேதம், வேதம் தான் தேவன். சரியா? அப்ப ஆண்டவன் நம்ம கூடவே இருக்கிறாங்க. எப்பொழுதுதான் நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அப்பெல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிறார். ஆதலால எனக்கு மரண இருள் போன்ற சோதனைகள், பெரிய ஆபத்துக்கள், எவ்வளவுதான வியாதி வேதனை என்ன வந்தா நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா உமது கோல் வசனம் என்னை நடத்தும். 6 என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என்ன அழகா அனுபவிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். அந்த தைரியம், அந்த கான்பிடன்ட் எப்படி வந்துச்சு? வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு மகிழ்ச்சி உண்டாச்சு. வேதம் வாசிக்க வாசிக்க சோர்வே அடைய மாட்டோம். நமக்கு எதிராக எதுவும் நிற்காது, ஓடியே போயிரும். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டதுனால பயப்படவே மாட்டான். தாவீது என்ன சொல்றாரு? அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதே இல்லை.
இது ஒரு விசுவாசமான தைரியமான வார்த்தை. வசனம் நம்மோடு இருக்கும்போது வீட்டை சுத்தி போலீஸ்காரர் இருக்கிற மாதிரி, ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி, செக்யூரிட்டி. எலியா தீர்க்கதரிசி பாருங்க, மலை மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தேவனுடைய பிள்ளை. அவரை பிடிக்கிறதுக்கு ராஜா பெரிய படையிலே அனுப்பிச்சு வச்சுட்டான். கீழே பார்த்தா அந்த மலையை சுத்தி அநேக படைகள் நிக்கிறாங்க. அவன் வேலைக்காரன் எந்திரிச்சு வெளியே வந்தவன் எட்டி பாக்குறான். ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க அவ்வளவு படைகள். உடனே பயந்துட்டான். ஐயா, நம்ம செத்தோம், ராஜா பாருங்களேன் ஒரு பெரிய படையை அனுப்பிச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசி பயந்தாரா? பயப்படவே இல்லை. அவர் மேல ஜெபம் பண்ணி, இப்ப நீ கண்ணை திறந்து பாரான்னா, தீர்க்கதரிசியை சுற்றி அக்கினி ரதங்கள் பாதுகாப்பா இருந்தது. அப்ப எவ்வளவு ஒரு தைரியமா இருக்கலாம் பாருங்களேன். அவன் வெறும் படையோட வந்தான், கத்தியும் துப்பாக்கியும். அங்க அக்கினி ரதங்களே தீர்க்கதரிசி சுத்தி பாதுகாப்பு வளையமா இருந்தது. காரணம், அவன் தேவனுடைய மகன். அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பட்சத்தில், வேத வசனம் நம் உதடுகளில் அல்ல இருதயத்தில் இருக்கும் பட்சத்தில் எதுக்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆவி உயிர்ப்பிக்கும், மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாது. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் என்னில் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். ஸ்தோத்திரம். அதுதான் அவனுடைய கண்டிஷன். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்கிறது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். ஆண்டவர் சொன்னாங்க அடுத்து 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யவா, இந்த இடத்துக்கு நான் போகவா, இந்த டெசிஷன் எடுக்க எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, நான் என்னுடைய மன விருப்பத்தின்படி இது செய்யறேனா, இது தேவ சித்தமா, இது தேவ சித்தம் இல்லையா? ஒன்னே ஒண்ணு செய்யணும், முழங்கால நின்று கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களே, இந்த விஷயத்துல உங்க ஆலோசனைக்காக காத்திருக்க ஆண்டவரே என்று மனதை தாழ்த்தி தாழ்த்தி இருதயத்தை தாழ்த்தி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற வசனத்தின் மூலமா பேசுவார். டக்குன்னு ஒரு வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே என்ன செய்யணுமே, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க எனக்கு தந்ததுக்காய் தோத்திரம் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதுல ஒரு நிம்மதியும் சமாதானமும் இருக்கும். சங்கீதம் 34 சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அடிக்கடி கேட்ட படிச்ச சங்கீதம் தானங்க, ஆனா நிதானமா படிச்சு பாருங்களேன், உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவார். நான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவேன், ஆதலால் என் முகம் வெட்கப்படாது ஆண்டு சொல்றாரு. அப்ப சங்கீதக்காரனுடைய அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாதான் தெரியும். எப்படி ருசி பார்க்கிறது? வசனத்தை வாசிக்க வாசிக்க, தேடி தேடி ஒப்பிட்டு ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகுது. சங்கீதம் 37:4 சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தா போதும், நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதற்கு ஆன்சர் கிடைக்கும். 46:1 இப்படியா சொல்றாரு. சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. தேவன் தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் பலன். ஆபத்து வரும் பொழுது அவர்தான் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பாரு. 119:1 சொல்றாங்க,
அதுல 119:1 ஜாதிகளே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். கடகடன்னு வாசிட்டே போயிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் பொழுது. அப்ப நம்முடைய வழியை சுத்தப்படுத்துறது எப்படி? வசனம் படிக்க படிக்க வாழ்க்கை சுத்தமாகும், வார்த்தைகள் சுத்தமாகும், பேச்சுக்கள் சுத்தமாகும், நினைவுகள் சுத்தமாகும். He may be hypocrite அப்படி சொல்லுவாங்க. ஓகே, 18 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு கண்ணு அவசியமா இருக்குது. எம்மாவூர் சீசர்கள் போனாங்க பாத்தீங்களா, அவங்க தேவனோடு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. 4 hours 6 hours நடந்திருப்பாங்க போல்க. அப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இயேசு கிறிஸ்து கூட போறாரு, ஆனா உங்களுக்கு தெரியல. எப்பா நீங்க இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்காரராயா, இங்க என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நிறைய காரியங்களை அவர்கிட்ட பேசிக்கிட்டே போறாங்க. அவர் அந்நியர் போல பேசிக்கிட்டே போறார். மாலை ஆனவன்னு அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க தயவு செய்து இங்க ரொம்ப நாளம் எங்களை டிராவல் பண்ணீங்க, அந்தி சந்தி போய் இருட்டாகி போச்சு, நீங்க கண்டிப்பா எங்களோட தங்கணும்னு கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் தங்குறாரு. அவரு அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவங்க சொல்றாங்க, அப்பம் என்று சொன்னால் சாப்பிட்ற அப்பம் அல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்பமாகிய வார்த்தையை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், வசனம் என்ன செய்யுது பாத்தீங்களா, நம்ம இருதயத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குது. நமது கண்களை எம்மாவூர் சீசர்கள் கண்களை திறந்தது போல நம்முடைய கண்களை அந்த வசனம் திறக்கிறது. 24 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனையுமா இருக்கிறது. வசனம் 119:28 சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அடுத்து சொல்றாரு, உமது வசனத்தினால் என்னை நிறுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். வசனத்தினாலே என்னை நிலை நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. 119:47 சொல்றாரு, அது வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. 50 வசனத்தினாலே உயிர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் வசனம் மேலானது, அது பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 165 சமாதானம் உண்டாகிறது, இடரல் இல்லை. நீதிமொழி 1:7 எனக்கு ஞானத்தை தருகிறது. நீதிமொழி 2:6-8 அறிவும் புத்தியையும் அது தருகிறது. 3:13-18 பசும் பொன் முத்துக்களை விட விலை உயர்ந்தது. பாருங்க, வேத வசனம் சும்மா கடகடன்னு படிச்சுட்டு போறது அல்ல, அந்த வசனத்துல உயிர் இருக்கிறது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, காற்றே நில், கடலே அசையாதே, ஆழத்திலே கொண்டு வலையை போடு, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேலைக்காரன் சொஸ்தமாவான், லாசருவே வெளியே வா. இதெல்லாம் என்னது? ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலே என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். என்னை விட பெரிய காரியங்கள் அவர்கிட்ட வந்து தற்பெருமையே கிடையாது. அவரை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவன் அவரை காட்டில் பெரிய காரியங்களை செய்வானா? செஞ்சாங்களா? பேதுரு செஞ்சாரு. ஆண்டவர் தொட்டாரு, அந்த ஸ்திரீ, பெரும்பாலும் ஸ்திரீ சுகமடைந்தா. கண்ணு தெரியாதவனை தொட்டாரு, ஸ்ரீலோமுக்கு நிறைய காரியங்கள். ஆனா பேதுரு பற்றி பார்க்கும்போது அவர் நிழல் பட்டதுக்கு தக்கதாக நடந்து போகும்போது அவருடைய நிழல் படத்தக்கதாக ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா? வியாதிகள் கொண்டு போட்டாங்களாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற காலங்கள்ல அவர் நிழல் பட்டு சுகமடைந்தவர்களை காணோம். நல்லா படிச்சு பாருங்க. இது என்ன காட்டுதுன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களே செய்வான். பாத்தீங்களா? அப்பாட்ட ஏதாவது பார்சியாலிட்டி இருக்குதா? கிடையவே கிடையாதுங்க. அதனாலதான்
அந்த வார்த்தை அவர் சொல்றாரு, என் வார்த்தை பசும் பொன், அது முத்துக்களை விட விலை உயர்ந்தது. அது ஜீவனை தருகிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. 8, 10, 11 இச்சிக்கப்படும் எதுவும் வேத வசனத்துக்கு நிகரே கிடையாது. இந்த உலகத்துல இச்சையானது கற்பந்தளித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாவது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கர்ப்பம் தரிக்க விட்டுறப்படாது. அழகா ஒருத்தர் சொல்வாரு, உன் தலைக்கு மேல பறவை பறக்கும் பொழுது அதை ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே பறவை உன் தலையிலே அமர்ந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்கு இடம் கொடாதே. புரிந்ததா? பாவமும் அப்படித்தான். ஒரு சின்ன பாவம் செய்யும்போது ஒண்ணும் தெரியாது, அதுல பழகிட்டா அப்படியே எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டே இருக்கும், அப்புறம் தடை பண்ணவே முடியாது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டே போகணும், கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படுத்தி வேதமாகிய கண்ணாடியை பார்த்து பார்த்து அனுதினமும் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே வரணும். ஆதலால் ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. சங்கீதக்கார தாவீது ஒவ்வொரு நாளும் தன்னை தற்பரிசோதனை செய்து அப்படியே புதுப்பித்துக் கொண்டே வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்திய 4 அவருடைய வார்த்தையிலே பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:4 பொறுமையும் ஆறுதல்களையும் தருகிறது. கொரிந்தியர் 10:11 பாவத்திலிருந்து ஒரு எச்சரிக்கையை நமக்கு காட்டுகிறது. இந்த பாவத்தை செய்யாத, இந்த வழியில போயிடாத, பாவத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை. கொரிந்தியர் 10:11 சொல்றாரு, நமக்கு இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எச்சரிப்பு? வேத வசனத்தை மறந்து விக்கிர ஆராதனைக்காரர் இருந்தாங்க, வேசித்தனம் பண்ணினார்கள், இயேசுவை பரீட்சை பார்த்தார்கள், சிலர் முறுமுறுத்தார்கள், ஆதலால் அவர்கள் அழிந்து போனார்கள். இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டானந்தமா இருந்தது, நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம், எச்சரிக்கையா இருப்போம். எபிரேயர் 4:12 ஆண்டவர் இப்படியாவது சொல்றாங்க. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரமிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. கவனிச்சிங்களா? இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். இருதயத்தின் நினைவினாலே வாய் பேசும். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதனால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியிரி. தேவரே, நீர் விரும்புகிறது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதானே. எங்க ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இருதயத்தை பத்தி யாருமே கேர் பண்றது கிடையாது. இருதயத்துல பிரச்சனை, டாக்டர் நோக்கி ஓடுவோம், எத்தனை நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, 40-50 லட்சம், அந்த இதல்ல. ஆண்டவர் விரும்புகிற இருதயம், நான் வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இருதயத்தை நாம் திறக்கும் பொழுது அதை உள்ள வந்து அவர் உட்கார்ந்துக்குருவாங்க. எல்லாம் சந்தோஷம் பார்த்தீங்களா? அவரை கூடவே இருந்துட்டாரா? அவரின் வலது பாரிசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு நடக்கிறார். உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். ஆண்டவர் சொல்றாங்க, உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன்,
உம்மை சுமப்பேன். யாரு சொல்லுவா? யாரு சொல்லுவா? அவர் சொல்றாரு, என் பிள்ளையே. அவர் நம்மளை கூப்பிடுறாரு. பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே. அவர் சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3:4 இப்படியா சொல்றாரு. வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3:4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. தெளிவா கேளுங்க. வீட்டுல போய் மறுபடியும் வீட்டுல உட்கார்ந்து நிறுத்தி அதை வாசித்து நீங்களே பாருங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? தம்முடைய மகிமை காருண்யத்தினாலே நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு, அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உடைய திவ்ய வல்லமை. அப்ப தேவனை அறிகின்ற அறிவை குறித்து சொல்றாரு. அது வல்லமை உடையது. எல்லாருக்கும் அது புரியாதுங்க. எல்ஐசிக்காரன் எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கு? எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு புரிஞ்சிருக்குது? செலக்டட் பீப்புள் தானே வந்திருக்கோம். நம்ம யோசிச்சு பாருங்களேன். அவர் எல்லாரையும் அழைக்கல. நாம தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்றாரு, நீங்க என்னுடைய சந்ததி, நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்க பரலோகத்தின் சொந்தக்காரர், என்னுடைய வாரிசு. எத்தனை பட்டம் கொடுக்கிறார் பாத்தீங்களா? இந்த உலகத்துல ஒரு மூலையில எங்கேயோ உட்கார்ந்துருக்கலாம். நம்மளை பத்தி 4வது வீட்டுக்காரன் கூட அட்ரஸ் தெரியாம போயிருக்கலாம். ஆனா என்னையும் உங்களையும் அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில ஃபிங்கர் டிப்ஸ வச்சிருக்கிறார். என் நினைவுகள் உங்க நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம கூப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருப்போருக்கு தமது வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் பக்தியுள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா. அப்ப வேத வசனம் நினமாய் கொழுப்பாய் நமக்கு இருக்கும் பட்சத்துல தைரியமா இருக்கலாம். வசனம் அழகாக சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அவைகளினால் உண்டான வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றது? அவருடைய சுபாவத்தையே தருகிறாரு. என் நினைவுகள் அவருடைய நினைவுகளாக, என் பேச்சு அவருடைய பேச்சுக்களாக, என்னுடைய கிரியைகள் அவருடைய கிரியைகளாக, என்னுடைய பார்வை அவருடைய பார்வையாக. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்படியே பறந்து கொண்டே இருப்போம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அழகான ஒரு பாடல். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் எனக்கு குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி, ஆண்டவரே தினந்தோறும் நான் ஓடணும் ஆண்டவரே, நான் லெப்ட் ரைட் பாத்திரக்கூடாது ஆண்டவரே, ஜீவ கிரீடத்தை பெறத்தக்கதாய் நான் ஓடுகிறேன் ஆண்டவரே, என் கிரீடத்தை யாரும் பற்றி கொள்ளாதபடி நான் விழிப்போடு கூட ஓட வேண்டும் ஆண்டவரே. ஓடுறோமா? நம்முடைய லக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அழகா வசனம் சொல்லுதுக்கு. ஆமேன். 1 யோவான் 2:14-15 வாசிப்போமா? ஸ்தோத்திரம். 14-15. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்களை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, வாலிபர் யாரு? 18 வயசு 20 வயசு நான் வரல ஆண்டவரே. அடியில 60 வயது நிரம்பியவனும் வாலிபன் எனப்படுவான்னு வசனமே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வேத வசனம் உங்களிலே நிலைத்திருப்பதினாலே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால உங்களுக்கு நான் சொல்றேன், உலகத்திலும் உள்ளவைகளும் அன்பு கூறாதே. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவிடத்திலே அன்பு இல்லை.
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். விளக்கமா சொல்ல ஆசை, ஆனா நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரியா? என்னை விட்டீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்ல, ஈவினிங் வரைக்கும் அப்படியே பேசிட்டே ஆண்டோடைய வார்த்தைய பேசிக்கிட்டே எனக்கு ஆசை. ஏன்னா அவருக்கு பிடிக்கவில்லையா? அவர் சொல்றாங்க, என்னை தொந்தரவு செய்யுங்கன்னு அவரே சொல்றாரு. ஓகேவா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிப்பவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:16 நற்கிரியைகளை செய்ய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2:13 தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 சத்திய வசனத்தை போதிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். எபிரேயர் 13:5 கர்த்தரை நம்மை விட்டு விலகவே மாட்டாரு. கொலோசியர் 3:16 வசனம் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணும் என்று சொல்லப்படும். அது ஒண்ணு பார்க்கலாம். வசனம் பரிபூர்ணமாய் நம்மிடத்திலே வாசம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையிலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் யோசிப்பேன், என்ன யோசிப்பேன்னா, கொஞ்ச காலம் 60, 70, 80 பலத்தின் மீதுனால 80 அவ்வளவுதான். ஆனா அப்போவோட இருக்கிற நாள் பாத்தீங்களா எவ்வளவு தெரியுமா? எட்டர்னல். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். அங்க சும்மா கையை வீசிட்டு நடந்து போக முடியாதுங்க. ஏதோ ஒரு நேரம் உபவாசிக்கிறோம், அவ்வளவு இல்ல. நான் பெருமைக்காக சொல்ல, போன 2 மாசத்துக்கு முன்னால இங்க மதுரை சந்தோஷமாக 12 மணி நேரம் உபவாச ஜபம். காலையில 6 to சாயந்தரம் 6 வரைக்கும். இது எனக்கு இவ்வளவு நேரம் இருந்தது கிடையாது. என்ன அசியூசால் நடக்குது. 10 to 1 உபவாசம் போடுவோம் நாங்க சந்தோஷமாக எந்த நடக்கும். அதான் அட்டன் பண்ணியிருக்கேன். 6 மணி நேரம் அட்டன் பண்ணியிருக்கேன். 12 மணி நேரம் முடியுமா பார்த்தா அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னோட ஏஜ் பீப்புள்லாம் இருக்காங்களா? சரி பிராக்டிஸ் பண்ணி போயிட்டேன். அதை விட்டு எந்திரிக்கவும் முடியல. டீ கொடுத்தாங்க. 10 மணி 11 மணி 12 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இன்னும் 6 மணி நேரம் இருக்கேன், 6 மணி நேரம் இருக்கேன், 1 2. ஆனா பாத்தீங்கன்னா அற்புதம், அதுக்கப்புறம் பசியே எடுக்கல. இந்த 1 மணி 2 மணிக்குல இருந்து 6 மணிக்கு பசியே எடுக்கல. எனக்கு ஐயோ எப்பா ஆண்டவரை எப்படி இது சாத்தியம்? என்னன்னா, எனக்கு முந்தி இருக்கிறவர்களை நான் ரோல் மாடல் நினைச்சு பார்த்தேன். அவங்களே உண்ணாம உட்கார்ந்து அவங்க இதுல பழக்கப்பட்டதுனால அவங்க ஆண்டவரோடு இடைப்பட்டாங்க. இத்தகைய பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி எவ்விதத்திலும் போகாது. அப்ப உபவாசத்துல ஒரு மகிமை இருக்குது. உபவாசிக்கும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்தா. தன் தாதிகளோட தன் குழந்தைகளோட பிள்ளைகளோட அவர் உபவாசத்தா. ராஜா ஒரே இரவிலே காரியத்தை மாற்றி போட்டார் உபவாசத்தினால. சாத்ராக் மேசா ஆபேத்நேகோ சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு மட்டன் எல்லாம் வேண்டாம், இது வெஜ்ஜே கொடுங்க. அப்ப மட்டன் சாப்பிட்டவர்களை விட இவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. மோசே 40 நாள் உபவாசம் மலை மேல இருந்தாரு. 40 நாள் புசிக்கல குடிக்கல. அவர் மலையை விட்டு கீழே இறங்குறாரு. அவர் முகத்தை பார்த்தா அவ்வளவு பெரிதான பிரகாசம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்மளும் பண்ணி பார்க்கலாம்ல. வரும் நாட்களிலே உபவாசிப்போம், தேவனோடு நெருங்குவோம், ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். ஓகே, மத்தேயு 24:35 அவருடைய வார்த்தை நிலையானது. யோபு சொல்றாரு, ஆதாரத்தை விட வார்த்தை முக்கியமானது. 21:12 சகரியால சொல்றாரு, கர்த்தருடைய அவருடைய கோபத்துக்கு நாம் தப்புகளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்து சங்கீதம் 119:34 வசனத்தை வாசிக்க அவர் மேலே ஒரு நம்பிக்கை கான்பிடன்ட் வரும். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1:5 தேவனை அறிகின்ற அறிவு
அதனாலே உண்டாகும். யோவான் 8:31 அவருடைய சீசராக மாறுவோம். ஏசாயா 55:11 வசனம் நிச்சயமாக கிரியை செய்யும். யோவான் 6:35 ஆத்துமா ஆவியிலே தாகம் பசி பரவே வராது. நீதிமொழிகள் 16:24 எலும்புகளை அது உறுதியாக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 இயேசுவின் வருகையிலே நாம் பங்கடைவோம், நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கலாம். அது மட்டும் 188. ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலர் 17:11 பாருங்களேன், அது அழகா சொல்லப்பட்டிருக்குது. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். முக்கியமானது, அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கரை உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் ஆனார்கள். அப்ப என்னங்க செய்யுது? வேத வசனம் நல்ல குணசாலியாக குணவாளனாக மாற்றுகிறதுங்க. வசனத்தை படிக்க படிக்க எங்களுடைய ஜப ஐக்கியத்துல சொல்லுவாங்க, ஒரு ஜெபிக்கிற மனுஷனை வச்சே அவன் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. அந்த ஜெபிக்கும் போதே அவருடைய அவங்க எப்படி அவருடைய இதை என்ன சொல்றது குவாலிட்டி அழகா தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப தேவனோடு இணைந்து ஜெபிக்க 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 குணமே மாறுதான். இந்த பெராயா பட்டணத்தை என்ன செஞ்சாங்களாம்? மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கரை உள்ளவர்களை காட்டில் நல்ல குணசாலியா இருந்தாங்க. அப்ப வசனத்தை படிக்கிறவங்க, வேதத்தின்படி நடக்கிறவங்க, வேத வாக்கியின்படி நடக்கிறவங்க மற்றவர்களை காட்டிலும் விசேஷமானவர்களா இருப்பாங்க, குணசாலியா இருப்பாங்க. அவங்க கேரக்டரே மாறிடுது, குணமே மாறிடுது. அவங்களை குறிச்சு தகப்பன்னு சொல்றாரு, மனைவி சொல்றாரு, ஆகா நீ எவ்வளவு குணசாலியா இருக்க அப்படி பாராட்டுவாரு. மனைவி ஹஸ்பண்ட் பார்த்து சொல்றாரு, நீங்க பைபிள் படிச்சனால உங்க குணமே மாறிச்சுங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சரா வந்திருக்கீங்க. பிள்ளைங்களை பார்த்து தாய் சொல்லுவாங்க, ஏம்மா எப்படிமா நீங்க அன்பை நான் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துறீங்க, நீங்க அப்பா அம்மாவும் சண்டை போட்டதை நான் பார்த்ததே இல்லைம்மா. காரணம் நீங்க அதிகமா பைபிள் படிக்கிறீங்க, குடும்ப ஜெபம் பண்றீங்க, அதனால நம்ம குடும்பத்துல ஒரு நிம்மதி சமாதானம் இருக்குமா, நாங்க சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றோமா. நல்ல பாத்தீங்களா? குணசாலியான ஸ்திரீ. கண்டுபிடிப்பவன் யார்? அவளை விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்ப வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் என்ன செய்யுது? நற்குணம் உண்டாகுது. 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 3:18 அவருடைய சாயலாக மாறிடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிற போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறு ரூபப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 40வது வசனத்துல இதுக்கு ஒப்பீடாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:40 என்ன சொல்றாருன்னா, ஓகே, வானத்திற்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. 1 கொரிந்தியர் 15:40 வீட்டுல உட்கார்ந்து அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை பூரா படிங்க. நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்பிக்கை உண்டாகும். நம்ம எப்படிப்பட்ட, நம்ம மரித்து உயிர் தெழும் பொழுது நம்முடைய சாயல் எப்படிப்பட்டது அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்துக்குரிய மேனிகள், பூமிக்குரிய மேனிகள், வானத்துக்குரிய மகிமையின் வேற, பூமிக்குரிய மனிதனுடைய மகிமை வேற, சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்கள், இப்படி நிறைய சொல்லி இருக்குது. டைம் இல்ல, ஓகேவா? இங்க பாருங்க 51 சொல்றாரு, 50 சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவென்றால் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இதன் அடிக்கடி யோசிப்பேன். வெறும் மாம்சத்தோடு ரத்தத்தோட பரலோகத்துக்கு போக முடியாது. பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், அவன் அப்படி செய்து வந்த ஸ்தலத்திலே மறக்கப்பட்டு போனான், இதுவும் மாயையே. ஸ்தோத்திரம்.
பாத்தீங்களா? அப்ப சர்ச்சுக்கு பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய சபை. போக்குவரவுன்னு என்னது? அவனுக்கு தான் உண்டு, தன் வேலை உண்டு. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். தனக்குண்டு, தன் பிள்ளைக்கு, தன் மனைவி, அதான் பாப்பாரு. கரெக்டா ஒரு சேரை பிக்ஸ் பண்ணிக்கிடுவாரு. அந்த சேரை தவிர வேற யாரும் உட்காந்துடக்கூடாது, முகத்தை சிரிச்சிருவாரு. இப்படியே 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிடுவாரு. அப்போ பாஸ்டர் வருவாங்க, மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திருவாய் கத்தை கால சத்தம் துணிக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், வசந்த கடகடன்னு சொல்லுவாரு, மாலை போட்டு போயிடுவாங்க. உயிரோட இருக்கும்போது என்ன செஞ்சாரு? சும்மா போக்குவரவு. அவர்னால பக்கத்து இருக்காருக்கு பிரயோஜனம் கிடையாது, சபைக்கு பிரயோஜனம் இல்லாது கிடையாது, வியாதியத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டாரு, எந்த ஊழியம் செய்ய மாட்டாரு, எந்த கைப்பிடி ஊழியம் பண்ணிருக்க மாட்டாரு, கிராம ஊழியம் செய்திருக்க மாட்டாரு, அவங்களுடைய அநேக ஊழியர்களை அவர் தாங்கி இருக்க மாட்டாரு, வியாதியத்திற்காக ஜெபித்திருக்க மாட்டாரு, அழிந்து இருக்க தேசத்துக்காக பாரதம் எடுத்திருக்க மாட்டாரு. 145 கோடி மக்கள் மனம் திருமண ஆண்டவரே எலெக்ஷனுக்காக ஜெயிச்சிருக்காரு, மணிப்பூருக்காக ஜெயிச்சிருக்க மாட்டாரு, வட மாநிலங்களுக்காக ஜெபிச்சிருக்க மாட்டாரு, மதமாற்ற சட்டத்துக்காக ஜெபிச்சிருக்க மாட்டாரு, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரு. வெறும் போக்கும் வரவுதான். அவன் துன்மார்க்கணும். ஸ்தோத்திரம். நிச்சயமாக நாம் அந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம்னு சொல்றேன். அவங்கள யாரா? வெறும் மாம்சமும் ரத்தத்தையும் உடையவர்கள். இந்த வெறும் மாம்சமும் ரத்தத்தை உடையவர்கள் எங்க போக முடியாதா? பரலோகத்துக்கு போகணும், கனவு கூட காணக்கூடாது. ஆண்டவர் சொல்றாங்க, ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தவர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கு நோக்கி நாம் ஓடுவோமே. ஆனால் 60 70 பலத்தின் மீனால் 80, அதுக்கப்புறம் வருத்தம் சஞ்சலம்தான். அல்லேலூயா. இதே பூமியில 1000 இயர், 1000 வருஷம் ஆண்டவருடைய அரசாட்சி இருக்கிறது. தேவ தூதர்களை நீங்கள் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? சின்ன சின்ன விஷயத்துக்காக என் சண்டை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க. என் குடும்பத்துல பிரச்சனை, வெளியில பிரச்சனை. ஸ்தோத்திரம். 1000 வருஷம் இந்த பூமியில அரசாட்சி. அதுக்கப்புறம் என்னது? எட்டர்னல். பல லட்சம் கோடி வருஷங்க, பல லட்சம் கோடி வருஷம். இது அநேக கிறிஸ்தவர்களே நம்புறது இல்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தம் தெரியுமா? அநேகத்தை நான் பேசுவேன், அதை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக பேசுவாங்க. அவங்களுடைய வயிறு தேவன், அவங்களுடைய வயிறு தான் தேவன். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஸ்தோத்திரம். அவங்க அதைத்தான் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவரோட வாழ போயிற அந்த அருமையான நாட்கள். பரலோக ராஜ்யம். பலவந்தம், பலவந்தம், பலவந்தம். பலவந்தம்னா என்னது? அதிகால ஜெபம், ஊழியம், கிராமங்களை சந்திப்பது, வியாதி கண்டா போய் ஜெபிக்க ஓடுவது, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா போய் பார்க்க போவது, வீட்டுல இருக்காங்களா அவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபிப்பது, எங்கேயோ ஒரு அழிவு கண்டா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறது இல்ல. ஆம்புலன்ஸ் சத்தத்தை எப்பொழுது கேட்கும் பொழுது, ஆண்டவரே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டே இருக்கிறதே, நிறுத்தி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அந்த ஆம்புலன்ஸ் போங்க, அந்த உயிர் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஐசி கேர்ல யூனிட்ல சுற்றித்துக் கொண்டிருக்கிற ஒருவனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பது. சோத்திரம். சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்காக, தூக்கு தண்டனை கைதிகளுக்காக, தற்கொலையின் ஆவிக்காக, பிசாசுக்காக. சோத்திரம். பாலியல் பலாத்காரம் நடக்கிறதுக்காக எங்கேயோ ஏதோ நடக்குது, எனக்கு என்ன? அல்ல அல்ல அல்ல. ஆண்டவரே உங்க தாகம் என்னுடைய தாகமாய், ஆண்டவரே உங்களுடைய வேதனை என்னுடைய வேதனையாய், ஏசப்பா உங்க இது என்னுடைய இதயமாய் இருக்கணும் ஆண்டவரே. இதை தாங்க அவர் விரும்புறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் இந்த பொல்லாத அசுத்தம் நிறைந்த உலகத்திலே இருக்கிற நாம் என்ன விசுவாசம் உள்ளவளாய், தைரியம் உள்ளவளாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாங்க. சங்கீதம் 84:2 வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:2.
ஓகே, அடுத்து உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லை இல்லையா எனக்கு தெரியாது. நாளை என்பது எனது கரத்துல நம்ம கரத்துல இல்ல. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நிச்சயமாக இந்த நேரத்துல மெனக்கெட்டு உட்கார்ந்த 10 பேர் உட்கார்ந்து இருப்பதனால நிச்சயம் அதற்கு பலன் உண்டு. நம்ம வேற ஒன்றும் அரட்டை அடிக்கலையே, வேத வசனத்தான தியானிக்கிறோம். அதனால அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், சத்தியத்தை பேசிக்கிறார்கள் என்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய கண்களும் காதுகளும் இருதயமும் இப்பொழுது திறந்த வண்ணமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. 84:2 சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராங்க மேல் வாஞ்சையும் தமனமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே. எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாவீது ராஜா அவருடைய வார்த்தையை பாத்தீங்களா? அவர் இதயத்தின் தாக்கத்தை பாத்தீங்களா? என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா? சர்ச்ச ஆலயத்துல இந்த நாட்கள் இருக்க மாதிரி அந்த நாட்கள் ஆலயங்கள் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல உயரமா கட்டியிருப்பாங்க. அது மூலையில என்ன இருக்கும் தெரியுமா? குருவிகள் கூடு கட்டி இருக்கும். அவருடைய தரிசனத்தை பாத்தீங்களா? தாக்கத்தை பாத்தீங்களா? எப்படி பெரிய மனுஷனா இருக்க. சாதாரண ஆனரி ஃபெல்லோல எத்தனையோ ராஜ்யங்களுக்கு தலைவர் ராஜா, ஆனாலும் தன் நேரத்தை எப்படி எல்லாம் செலவழிச்சிருக்கிறத பாத்தீங்களா? நம்ம டைமை எப்படி செலவழிக்கிறோம்? குறிப்பிட்ட நேரத்தை மொத்தம் நிறைய 24 ஹவர்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour செலவழிக்கிறது ரொம்ப பெருசு. இன்றி தனிப்பட்ட ஜெபமோ குடும்ப கொடுவையோ அது ரொம்ப ரேரா போச்சு. ஆனா அவருடைய அனுபவம், அவருடைய தாக்கம், ஒரு சின்ன தாக்கத்தை கவனிங்க. அது என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவி தகைவிலான் குருவிக்கு கூடு. அப்போ ஆலயத்தின் உயரத்துல தகைவிலான் குருவி அடைக்கலான் குருவி கூடு கட்டி குடியிருக்கு பாத்தீங்களா? அதை பார்த்து தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? அவைகள் பாக்கியவான்கள் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய சத்தத்தை இந்த தகைவிலான் குருவியும் அடைக்கலான் குருவியும் கேட்டுக்கிட்டே இருக்குது, அதனால அது பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாக்கம் நமக்கு இருக்குதா? அவர் எப்படி பாத்தீங்களா? அந்த குருவிய சொல்றாரு, நீ ரொம்ப பெஸ்ட்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டதுப்பா, எப்ப பார்த்தாலும் ஆண்டோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்க, என்னால அப்படி செய்ய முடியலப்பா, எனக்கு இந்த வீட்டு வேலை இருக்குப்பா, துவைக்கிற வேலை இருக்குப்பா, கிச்சன்ல வேலை இருக்குப்பா, நாங்க ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குப்பா, இப்படியே நிறைய காரியங்களை இழுத்து போட்டேன்ப்பா. மார்த்தாளே மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை செய்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் ஒன்றும் தப்பு பண்ணல. அப்பா வரான்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்பாவுக்கு பிடிக்குமே அதை மீனை பொறிச்சு அதை பொறிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்பத்தை பொறிச்சு. ஆனா இவன் என்ன பண்ணா? அவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயுந்து பிறக்கின்ற வார்த்தை பிழைப்பூட்டும், வார்த்தை நம்பிக்கையூட்டும், வார்த்தை சமாதானத்தை தரும், வார்த்தை இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்திற்கு வார்த்தை கொண்டு செல்லும். அதே மாதிரி அதை அறிந்திருந்தா. இன்னைக்கு நம்ம மார்த்தாள போலதான் இருக்கும். அநேக காரியங்கள்ல அப்படியே நம்மளே இன்வால்வ் ஆகிட்டு நம்ம காரியத்தை சொல்லிக்கிட்டே தெரிகிறோம். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன், இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன், அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகத்துல 29:13 ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஓகே, எரேமியா 29 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதெல்லாம் வாக்குத்தத்தமான வசனம். என்ன சொல்றாரு? அவன் இத 11 பேர் 12 பேர் இருக்கிறோம். நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு
ஏதுவானவைகளே. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்க, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடி. முடிச்சா ஓகே, எங்க வீட்டு வந்து சொல்லிட்டாங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஓகே, ஒரே ஒரு வசனத்துக்குள்ள வாட்ச் முடிச்சலாம், அவங்க டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். இதை லாஸ்ட் முடிச்சுக்கலாம். நிறைய எடுத்திருந்தேன். வாய்ப்பு ஒரு அடுத்து நாம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உபவாசம் ஜெபம் போடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிறைய வசனங்களை நாம் கேட்டு நம்மை திடப்படுத்திக் கொள்ளலாம். ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இதோட முடிச்சுக்கிட்டேன், நிறைய இருக்குது பாருங்க. என்ன சொல்ற, நமக்கு அல்லது என் ஜனங்கள், நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல இல்லையா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் தேவனை அறிகின்ற அறிவு இல்லாமையினால். உலக அறிவுலாம் இருக்குது, அதான் நிறையவே இருக்குது, விசேஷ ஞானம்லாம் இருக்குது. உலகத்துல எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும், எப்படி பெயரை வாங்கணும், புகழை வாங்கணும், எப்படி ஸ்டேட்டஸ் இருக்க வாழணும், 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், என்னென்னமோலாம் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான ஞானமே இருக்குது. ஆண்டவர் அந்த சொல்லல, தேவனை அறிகின்ற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் ஒரு பேசிக்கொள்கிறார்கள். சோத்திரம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். அறிவினை யாரு? ஆண்டவரை. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நமது நாட்களிலே அதிகமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம். சோ 1 hour ஆயிடுச்சு, பிரியா விடைபெறுகிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல? உட்காந்துருக்கலாம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட பாத்துல உட்காந்து நிறைய பயிர் பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நமக்கு இப்ப டைம் பத்தாது. ஓகே, சோ நிறைய வேலைகள் இருக்குது. இதோட நான் முடிச்சுக்கிறேன். சோத்திரம். அன்பு தகப்பனே, ஏசப்பா